4 years அவார்ட் ஃபங்க்ஷன்ல எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது. பட் ஆஷிஷ்க்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கல. நிறைய பர்சனலா அவார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அது கூட அவனை கூப்பிடல, என்னையும் கூப்பிடல. சீரியஸா சொல்ல போனா இப்போ வரைக்கும் ஐ ஸ்வேர் எனக்கு அவங்க கான்ட்ரோவர்சி எதுவுமே தெரியாது. She was my friend. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து முத்தழகு கிடையாது. விஜய்ல ஷோ பண்ணும்போது டான்ஸ் கூப்பிட்டாங்க, நீ ஜோடி வா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இந்த மாதிரி நடக்குது, நானும் இந்த இதுக்கு ரிலேட் பண்றேன். டொமஸ்டிக் வயலன்ஸ். My first half of life was not that great. I didn't receive the right kind of love. ஐயோ, நானும் ஆஷிஷும் சேர்ந்தா ஆடிக்கிட்டே இருந்தோம். நாங்க எல்லாம் வைபா ஆடிக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்பீக்கர் வேற கொண்டு வந்தாங்க புதுசா, ஆடிக்கிட்டே இருந்தோம். அவன் டக்குன்னு வந்து முட்டை எடுத்து அவன் மண்டை மேல உடைச்சிட்டான். அப்புறம் என் தாத்தா வந்தாரு, வந்துட்டு போட்டுன்னு ஒரு போட்டாரு மூச்சில, அப்படியே செவந்து போய். எஸ்பி சேகர் வந்து ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டுட்டு, நான் இந்த இடத்துக்கு புதுசு, அட்ரஸ் தெரியாது விட்டுறியா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து கியூடா இருக்க அப்படின்னு மானே தேனே பொன்மானி போட்டுட்டு கால் மீ அப்படின்னா போன் இல்ல. உங்களுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நம்ம பார்த்திருந்தோம், முத்தழகு பீயிங் முத்தழகு, மிஸ்ஸிங் பீயிங் முத்தழகு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அண்ட் எந்த அளவுக்கு நீங்க உண்மையிலே மிஸ் பண்றீங்க? நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன முத்தழகுன்னு கூப்பிட்டாதான் நான் திரும்புறேன். சோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த புது கேரக்டரே எனக்கு வந்து மனசுல எடுப்படவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோ அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்றேன். பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து 4 years ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். என்னோட செட்ல வந்து யாருமே ஆர்டிஸ்டா இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் யங், லைக் நிறைய வயசானவங்க எல்லாம் இல்ல, நிறைய பேர் யங்காவும் இருப்பாங்க. வயசானவங்களும் வந்து நம்மளோட ரேப்புக்கு வந்துருவாங்க, நம்மளோட வைபுக்கு வந்துருவாங்க. சோ அது ஒரு ஃபேமிலியா இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், இப்போ வரைக்கும் நான் எங்க போனாலுமே அந்த ஃபேமிலி என்னால கெயின் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஜீரோ ஈகோ. லைக் நான் ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளவு வருஷமா இருக்கேன்னா கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலினா ஃபேமிலின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டச் வுட் நாங்க வந்து சண்டை போட்டதே கிடையாது. ஈகோ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜாலியா இருந்து. சோ ஐ மிஸ் தட் ஃபேமிலி. ஐ மிஸ் முத்தழகு கேரக்டர் அ லாட். இந்த மாதிரி எங்க வெளியே போனாலுமே முத்தழகு இப்போ கூட நான் நடந்து வரும்போது முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்துச்சு. அது பேரும் எவ்வளவு அழகா இருக்கு, முத்தழகு. நான் வந்து என் பேர் அப்படியே மாத்திடலாமான்லாம் வேற இருக்கிற மாதிரி கொடுத்த ஒரு கேரக்டர். அது ரொம்ப சூப்பரான கேரக்டர். இப்போ வரைக்குமே கிரேட்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஆனந்தியா பண்றீங்க, முத்தழகா பண்றீங்க, மீனாட்சி சுந்தரத்துல நீங்க தான் மீனாட்சி. அகைன் லைக் இந்த ஒரு 3 கேரக்டர்ல உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்? பர்சனல் ஃபேவரட் ஆக்சுவலி இப்போ நான் வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் நோ. நான் பாப்பேன், ஓகே இந்த கேரக்டரைசேஷன் பிக்சர் எப்படி மோல்ட் பண்ணிருக்காங்க, எப்படி இதுக்கப்புறம் மோல்ட் பண்ண போறாங்க. சோ எனக்கு இந்த 2 சீரியலுக்கு எனக்கு ஆக்சுவலி தெரியல. ப்ரோமோ தான் இது வரைக்கும் லான்ச் ஆச்சு. பட் ஐவ் ஆக்டட். பட் அது எப்படி வந்து கண்ணால பார்த்தாதான், இப்ப நடிச்சா தெரியாது. கண்ணால எப்படி மியூசிக்கோட, நிறைய பேரோட ஆக்டிங்கோட, ஸ்டோரியோட அது உள்ள போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நடிச்சேன் அப்படின்னா அது நடிப்போட விட்டுடுவேன், நான் வந்து போய் பார்க்க மாட்டேன் என்னோட அவுட் அப்படின்வாங்க. அது தப்பான விஷயம். கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். லைக் எப்படி நீங்க வந்து இந்த இதுக்கு ஒரு சிலவங்க மாஸ்டர் க்ளோஸ்னு ஒண்ணு இருக்கும், ஷார்ட்ஸ் வந்து வைப்பாங்க. மாஸ்டருக்கு ஒரு மாதிரி பண்ணிருப்போம், க்ளோஸ்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ரியாக்ஷன் பண்ணிருப்போம். ரெண்டுத்துக்குமே சிங்க் ஆயிருக்காது. சோ அது ஒரு மிஸ்டேக்கா இருக்கும். ஓகே அடுத்த தடவை இது பண்ணக்கூடாது, மேக்கப்ல இப்படி இருக்கு ஹேர், இப்படி இருக்கு மேக்கப், அது நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஜுவல் போட்டா இது நமக்கு செட் ஆகல, இந்த கலர் காம்பினேஷன் செட் ஆகல, இந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம வேற மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், இந்த லவ் சீனை நம்ம இப்படி பண்ணிருக்கலாமே, கண்ணு இமைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். நடிச்சுட்டு விட்டோம்னா அப்புறம் என்னங்க, மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதுல வந்து பண்றதுதான். சோ அதுக்கு நீங்க பார்த்துதான் ஆகணும். நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க நீங்க பார்த்தாதான் அது இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும். எப்படிங்க பார்க்காம பண்ண முடியும்? அடடா, அழகா சொல்லிட்டீங்க. சிறந்த மருமகள் அவார்டு வாங்கிருந்தீங்க முத்தழகுக்கு. அண்ட் இப்போ வந்து மீனாட்சி அண்ட் ஆனந்தி 2 பண்றீங்க இல்லையா, நீங்களே வந்து இதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த கேட்டகரியில கொடுப்பீங்க?
ஆக்சுவலி சிறந்த மருமகள் வாங்கினப்போ நான் ஏன் ரியல் லைஃப்ல நான் நல்ல மருமகளா நான் வந்து ஸ்டேஜ்லயே அததான் சொன்னேன். ரியல் லைஃப்ல நல்ல மருமகளா இருப்பேன் தெரியல, பட் இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு அவார்டு அது. விஜய் டிவி எனக்கு ஆனர் பண்ணி கொடுத்த அவார்டு. எனக்கு ரொம்ப நான் வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு. நான் ஸ்டேஜ்ல அதுதான் சொன்னேன். ஸோ வாங்கின ஒரு சூப்பரான அவார்டு அது. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் இந்த 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணப்போ இந்த 4 இயர்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ல எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது. பட் ஆஷிஷ்க்கு என்னோட பேர் ஆஷிஷ் ஓகே, அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன், ரொம்ப பஞ்சுவலான பர்சன், நல்லா ஆக்ட் பண்ணுவான். ஆனா அந்த 4 இயர்ஸ்ல அவனுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல. நாட் ஓன்லி என்னோட விஜய் டிவில மட்டும் கிடையாது, அவுட் சைட் ஆல்சோ. வெளியில நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. லைக் நிறைய யூடியூப் சேனல்ஸ் அவார்ட்ஸ்னே இருக்கு, நிறைய பர்சனலா அவார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அது கூட அவனை கூப்பிடல, என்னையும் கூப்பிடல. ஓகே, 4 இயர்ஸ் நடிச்சது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது. இப்ப நம்ம நடிக்கிறோம்னா நம்ம ரெகக்னிஷன் அவார்ட்னா என்னங்க, நம்மள வந்து ஊக்கப்படுத்துறது, என்கரேஜ் பண்றது, நம்மளோட ஆக்டிங்கை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு அவார்ட் கொடுக்குறது. என்னடா 4 இயர்ஸ் நம்ம அவ்வளவு சூப்பரா பண்ணலையா அப்படின்றதெல்லாம் ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்க கேட்டது என்னன்னா, எனக்கு மீனாட்சி சுந்தரத்துக்கு என்ன கிடைக்கணும்ட்டு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கும் ஆஷிஷ்க்கும் பேரா அவார்ட் கொடுத்துருக்கலாம், பேரா கொடுக்கலாம், முத்தழகுன்னு ஒரு ரெகக்னிஷன் இருந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோன்ற விஷயம். ஆஷிஷ் ஆப்வியஸ்லி இப்ப வந்து ஜி தெலுங்குல ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கான், பிரைம் சீரியல் தான். கண்டிப்பா அவனுக்கு வந்து அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் எங்களுக்கு அவனுக்கு அவார்டு கிடைச்சா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, எனக்கு 4 இயர்ஸ்க்கு எங்களோட ரெகக்னிஷனுக்கு கிடைச்சிருக்குமே. இந்த ப்ரோமோ மீனாட்சி சுந்தரமுடைய ப்ரோமோ வந்தது அண்ட் பூங்காற்று திரும்பமா ப்ரோமோ வந்தது. 2 பக்கத்துக்கும் 2 விதமான ரிவ்யூஸ் 2 பக்கத்துலயும் வந்துட்டு இருந்தது. மீனாட்சி சுந்தரம் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ காமெடியா வர மாதிரி இருக்கு. ஆனா ரிவ்யூஸ் நம்ம பார்த்தோம்னா, என்னடா பண்றீங்க, ஒரு வயதானவருக்கு ஒரு இளம் பெண்ணுடன் திருமணம், இந்த மாதிரி வந்து நிறைய பார்த்தேன் நானு. Facebookல எனக்குலாம் அமைச்சிருந்தாங்க, உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்ற அந்த நியூஸ் எல்லாம் சர்ச்சைக்கு எப்படி போடுறாங்கன்னா, இந்த மாதிரி எஸ்வி சேகர் வந்து ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டுட்டு அது கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா ஐயோ 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 என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு சில பேருக்கு அது தெரியும் சீரியல். சோ அப்படி இருந்துச்சு. கான்ட்ரோவர்ஷியலா தான் ஆக்சுவலி இருக்கு, மிக்ஸ்டா தான் இருக்கு. சில பேர் பாசிட்டிவா பேசுறாங்க, சில பேர் நெகட்டிவா பேசுறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து எஸ்வி சேகர் சார் வந்து நீங்க எல்லாம் காமெடியனா தான் பாத்திருப்பீங்க, இதுல சீரியஸான கதாபாத்திரமா பார்க்க போறீங்க. சீரியஸான மனுஷனாவாப்பா, எல்லாரும் வெயிட்டிங்ல வெளியேற போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பூங்காற்றை திரும்பமா அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி லவ்வி டவ்வியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, திடீர்னு பார்த்தா என்னங்க அடிக்கிறாரு, அந்த மார்க்லாம் கூட அழகா வந்து போட்டிருந்தாங்க. மேக்கப் வைஸும் சரி, அது பார்க்கும்போது அகைன் அதுக்குமே வந்துட்டு நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டாங்கல்ல நம்ம வீட்டுல என்ன நடக்குது அப்படின்ட்டு. அது எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? நான் நிறைய கமெண்ட்ஸ்ல பாக்குறப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கும் இந்த மாதிரி நடக்குது, எனக்கும் இந்த மாதிரி நடக்குது, இது வந்து நானும் இந்த இதுக்கு ரிலேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் இப்பெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவலி அந்த டைம்ல ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. காட்ஸ் கிரேஸ்ல இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. பட் அதுல இருந்து எப்படி வெளியே வந்து ஃபைட் பண்றாங்க அப்படின்ட்டு, ஒரு பொண்ணு எப்படி ஃபைட் பண்றான்றது காட்டுறாங்க. அதை பார்த்து மேபி இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு உங்களுக்கும், ஏன்னா சீரியல்ன்றது எல்லாருமே அவங்க டெய்லி பாக்குறதுனால அந்த அந்த இவங்களும் ஆனந்தி ஃபேமிலி வந்து என்னோட ஃபேமிலி தான், சீரியல்ல இருக்க எந்த ஃபேமிலினாலும் என் ஃபேமிலி தான்ன்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து அந்த லைஃபே வந்து லிவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த விதத்துல இது வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல கருத்து கொடுக்கிற ஒரு சீரியலா அமையும்ன்றது நான் நினைக்கிறேன். அண்ட் இப்ப பேசும்போது சொல்லிருந்தீங்க 4 வருஷமா முத்தழகா வாழ்ந்திருக்கீங்க. அண்ட் ஒன்ஸ் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் லைக் வெளியில எல்லாம் போற மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்க நவம்பர்ல இருந்து ஷூட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு 5-6 மந்த்ஸ் வந்துட்டு மேபி ஏதாவது ஒரு மால் போறதா இருக்கலாம், இல்லைன்னா சம்திங் ஏதோ கேஃபே கேஃபேன்னு போற மாதிரி இருக்கு அப்படின்னா, அங்கே ரெகக்னிஷன் எப்படி இருந்தது? என்னங்க முத்தழகு முடிச்சிட்டீங்க அந்த மாதிரி யாராவது வந்தாங்களா? இல்லைன்னா வந்துட்டு என்கிட்ட கேட்டது என்னன்னா, முத்தழகு பாட்டு எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் கியூட்டான விஷயம் என்னன்னா, முத்தழகோட ஸ்டோரியில முத்தழகுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், அது பேர் மீனாட்சி. ஓகேவா?
ஸ்டோரி என்னன்னா வில்லி வந்து குழந்தைய மாத்தி வச்சிரும். ஒரு ஆண் குழந்தை எங்கேருந்து எடுத்துட்டு வந்து மாத்தி வச்சிருவான். அந்த ஆண் குழந்தை பேர் வந்து சரவணன். ஓகே. ஓகேவா? சோ சரவணன், மீனாட்சி வச்சு நீங்க வந்து முத்தழகு பார்ட் 2 எடுப்பீங்களா? சரவணன், மீனாட்சி மாதிரி அந்த சீரியல் வச்சு எடுப்பீங்களான்னு நெறைய பேர் வந்து கேட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நோ. நோ. அட என்னங்க நீங்க இந்த மீனாட்சி தாங்க மீனாட்சி சுந்தரத்துல. ஆமா பாருங்க. அப்படி ரிலேட் பண்ணி கலைஞர் டிவில பாருங்க. ஓகே. அண்ட் அகைன் வந்து முத்தழகோட வந்து நீங்க ஒரு பெரிய ஃபேமிலியாவே ட்ரீட் பண்றீங்க. இப்பவும் கூட எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸா உங்களுக்குன்னு இருக்கிறது எப்படி சொல்றது? ஐ கெஸ் நெறைய ஒரு போஸ்ட்லாம் போட்டிருப்பீங்க. ஃபாரெவர் இஸ் எ மித். பட் இது எனக்கு ஃபாரெவரா இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு. ஸோ லைக் உங்களோட பாண்ட் வித் ஷாலினி இப்படி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட போஸ்ட்ல அவங்க தான் இருக்காங்க. நெறைய பேருக்கு சந்தேகம் கூட. ஒருவேளை 2 பேரும் கூட பிறந்த சிஸ்டர்ஸா அப்படின்ற மாரி. நான் சொன்ன மாதிரி ஃபாரெவர் அவ இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட் அவ. அவளோட அக்காவும் அக்காவும் இருக்கா. நீங்க பார்த்த போஸ்ட்ல வந்து அவ கூட இருக்குது அவங்க அக்கா. சோ ஷாலினியால கிடைச்ச இன்னொரு பெரிய பிளெஸிங் வந்து அவங்க அக்கா. சோ இவங்க என்னோட லைஃப்ல எப்படி சொல்றது? நம்ம லைஃப்ல நிறைய பேர் we know lots of people. ஓகேவா? பட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நமக்கு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. சோ அதுல நோ ஆன பர்சன் தாண்டி என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்ட பர்சனா அவங்க இருப்பாங்க. ஓகே. அண்ட் அகைன் வந்து அதே மாதிரி உங்கள பாக்குற ஒரு பர்சனா நம்ம பார்த்தோம்னா சம்யுக்தா. பிகாஸ் அவங்களும் போட்டிருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மள சுத்தி இருக்கும். ஆனா நம்மளோட லைஃபே வந்து ரீரைட் பண்ண முடியும். அதனால அப்படி ஒரு ஆள் இருக்க முடியும் அப்படின்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா ஷோபனா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது பார்க்கும்போதே வந்துட்டு ச்சே என்னம்மா இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் ஏகப்பட்ட அது ரூமர்ஸ் காசிப்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் ஆனா ஒரு பொண்ணு அதை கோ த்ரூ பண்ணணும். ஏன்னா அவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல நீங்க அவங்க கூட இருந்து நிறைய விஷயங்கள் பேசணும் பண்ணணும். லைக் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. லைஃப் ரீரைட் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எப்படி அது உங்களோட பாண்ட்? ஆக்சுவலி நான் என்னோட சீரியல் பண்ணும்போது தான் அவங்களோட ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. சீரியஸா சொல்ல போனேன்னா இப்ப வரைக்கும் ஐ ஸ்வேர் எனக்கு அவங்க கான்ட்ரவர்சி எதுவுமே தெரியாது. I've never seen any video. எனக்கு என்னன்னா என்ன கான்ட்ரவர்சியா இருக்கட்டும். மேபி நீ பாஸ்ட்ல தப்பு பண்ணியிருந்தாலோ தப்பு பண்ணலனாலுமே நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிற நீ நல்ல பொண்ணுதான் என்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கிற அதை நான் உன்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ எவ்வளவு கான்ட்ரவர்சிய வந்து ஃபேஸ் பண்ணி நானா இருந்தேன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவேன். டிப்ரெஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவோம். நம்மளாம் குழக்குழன்னு ஆயிடுவோம். ஓகேவா? லைக் எவ்வளவு தாட்ஸ் வரும். ஈவன் சூசைடல் தாட்ஸ் வில் கம். பிகாஸ் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பொண்ணு ஃபேஸ் பண்ணக்கூடாததெல்லாம் ஐ கெஸ் ஷி ஃபேஸ்ட். லைக் கமெண்ட்ஸ்ல பேஷிங்கா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஷி ஃபேஸ்ட் இட். அது ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணி அவ இருக்கான்ற போது அவ நிறைய லைஃப்ல பார்த்தது இல்ல. ஐ தாட் நம்ம வந்து அவளோட லைஃப் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரீரைட் பண்ணலாம். ஐ லைக் ஹீலிங் பீப்புள். பிகாஸ் அது எப்படின்னா நம்மளோட ஹீல் பண்ணாத பார்ட்ஸ் வந்து மற்றவங்களை ஹீல் பண்ணி அதுல சந்தோஷப்படுற ஒரு பர்சன் தான் நானு. ஸோ ஐ தாட் ஆஃப் லைக் அவளுக்கு ஒரு லைட்டா இருக்கலாம், ஒரு துணையா இருக்கலாம், அவளோட ஸ்டோரியை ரீரைட் பண்ணலாம். ஐ தாட் ஆஃப் ஓகே பீயிங் அ லைட் டு ஹர் லைஃப் அண்ட் நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கணுன்றது நினைச்ச ஒரு பர்சன். ஷி வாஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே. யா நைஸ். ஸோ ஹோப் லைக் அவளுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து ஐ ஹோப் அவ தக்க வச்சுக்கிட்டு ஹாப்பியா இருந்தா ஐ வில் பி ஹாப்பி. ஓகே. அகைன் நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு கிவ்வரா இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல திருப்பி வந்து ரிட்டர்ன் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா வரலையே அப்படின்னு யோசிச்சு உட்கார்ந்து பார்த்த தருணம் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி டெய்லியும் பார்த்துட்டு தான் நீங்க நிறைய சிரிக்கிறீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட வலி இருக்கு அப்படின்றது வந்து ரிலேட் பண்ண முடியுது. சரி ஓகே. யா ஸோ டெய்லி வந்து நமக்கு டெய்லி அந்த மாதிரி தாட்ஸ் வரும். பிகாஸ் ரைட் ஃப்ரம் மை பர்த் my first half of life was not that great. I didn't receive the right kind of love. சரியான kind of love நான் ரிசீவ் பண்ணலன்னும் போது I hope my second half will be a charm. சூப்பரா இருக்கணும், ஒரு ஹெவனா இருக்கணும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஐ கெஸ் ஐம் ஸ்டில் லைக் கோப்பிங் அப் வித் இட். லைக் எனக்கு அது போகணும்னு ஆசையா தான் இருக்கு. கண்டிப்பா என்னோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் வந்து நல்லா போகணும்னு ஆசையா தான் இருக்கு. அண்ட் யா ஐம் ஒர்க்கிங் ஃபார் தட். ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் இவருக்கும் ஒரு லவ் கிடைக்கும்ன்றது எழுதப்பட்ட ஒரு உண்மையா இருக்கணும்ன்றதை நான் நம்புறேன். பார்க்காத சைடுலாம் நிறைய வந்து நம்ம ஷோபனா பத்தி பார்த்தோம்.
ஆனா இந்த ஒரு ஃபன் செக்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ஒரு ஃபன்னான சைடு பார்க்கவே இல்லையா? அதனால இது ஒரு ஒரு அழகான செக்மெண்ட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓப்பனா சொல்லு. அப்படின்னா பயந்துட வேண்டாம். லைஃப் எப்படின்னா உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லாமலாம் வச்சிருந்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுதான். லைக் ஃபர்ஸ்ட் சும்மா சின்னதா ஆரம்பிக்கலாம். என்னைக்காவது வந்துட்டு பொய் சொல்லிட்டு செட்டுக்கு போகாம இருந்திருக்கீங்களா? பொய் சொல்லிட்டு செட்டுக்கு போகாம எல்லாம் இருந்தது இல்ல. எனக்கு உடம்பு நான் சரியில்லப்பா யோசிச்சுட்டு அப்படின்னு. இருக்கேன். ஆமா யோசிச்சுட்டு இருக்கேன். பண்ணிருக்கேன் நான்ட்டு. அப்படி பண்ணது இல்ல. ஓகே பொய் சொல்லிட்டு பண்ணது இல்ல. ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் வேணும் எனக்கு கொஞ்சம் நான் தூங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு லைக் இந்த குளிக்கிற நேரம், கிளம்புற நேரம் அதுலலாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூங்கிட்டு அப்படியே ஓடி இருக்கீங்களா? எக்ஸ்ட்ராவா தூங்கிட்டா, எக்ஸ்ட்ரா தெரியாம தூங்கியிருக்கேன். தெரியாம அலாரம் வந்து அது மேலயே நம்ம படுத்துருவோம். திடீர்னு அலாரம் அடிக்காது. அலாரம் வச்சுதான் என்னோட வாழ்க்கைய நான் ஓட்டிட்டு இருக்கேன். யாரும் எழுப்பி கூட விட மாட்டாங்க. சோ நம்மளே தான் ஏஞ்சிக்கணும் காலையிலன்றபோது, அதுல வந்து நெறைய வாட்டி இல்ல, ஒரு 4, 5 வாட்டி நடந்திருக்கும். நானும் லேட்டா போயிருக்கேன். 1 ஹவர் லேட்டா போயிருக்கேன் நானு. மிஞ்சி போனா. என்னால சீரியல் நிக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே. அண்ட் வந்து சீரியல் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு ஃபன் மாரி குறும்புத்தனம் பிராங்க் மாரிலாம் பண்ணிருக்கீங்களா? ஐயோ! நானும் ஆஷிஷும் சேர்ந்தா அப்படியே எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நெறைய பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இங்க போய் ஒளிஞ்சிருக்கோம். ஓப்பன் பண்ணும் பே அப்படின்னு கத்துறதோ, இல்ல வந்து எங்களுக்கு சூசைன்னு ஒரு கேரக்டர் வந்து பண்ணுவாரு. ஒரு கேரக்டர் இருக்கு. அவர மாதிரி அவருக்கு தொப்பை இருக்கும். ஓகேவா? நாங்க என்ன பண்ணோம், ஒரு பானை மேல வச்சுட்டு அந்த பானை இன்னொரு பானைய சொருகி வச்சுட்டு, அந்த பானைக்கு வந்து அவளோட ஷர்ட் வந்து பெட்டில இருந்து எடுத்து போட்டுட்டு, அந்த வேஷ்டி போட்டுட்டு, மீசை எல்லாம் வந்து வரைஞ்சிட்டு, நீங்க தான் இதுன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பி விட்டுட்டு, உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம், நீங்க வாங்க இந்த செட்டுக்கு சொல்லிட்டு போட்டோ போட்டு அனுப்பி விட்டு நிறைய குறும்புத்தனம் பண்ணிருக்கோம் நாங்க. ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு அடிச்சு ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஆஷிஷ் வந்து ஒரு 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 மேக்கப் ஆர்டிஸ்ட் மேல, மேக்கப் அசிஸ்டன்ட் மேல வந்து ஆடிக்கிட்டே இருந்தோம் நாங்க. நாங்க எல்லாம் வைபா ஆடிக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்பீக்கர் வேற கொண்டு வந்தாங்க புதுசா. ஆடிக்கிட்டே இருந்தோம். அவன் டக்குன்னு வந்து முட்டை எடுத்து அவன் மண்டை மேல உடைச்சிட்டான். அந்த வீடியோ இருக்கு. நான் வந்து நாளைக்கு போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ எப்போ ஆன் ஏர் ஆகுமோ அதுக்கு அடுத்த நாள் நான் போஸ்ட் பண்ணிட்டு உங்களை டேக் பண்றேன். ஆனா ஒரு குறும்புத்தனம் ஒரு பிராங்க் அப்படின்னு கேட்டேன். பட் ஆனா இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃபன் ஆஃப் ஒரு மாதிரி அவரு வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் முட்டை உடைச்சியா முட்டை ஆடு அது அப்படியே தட்டி விட்டு திரும்ப ஆட ஆரம்பிச்சு. நல்லா இருக்கும் அந்த வீடியோ. நான் ஃபன்னா இருந்துச்சு. ரிலீஸ் பண்றேன். அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லாம் இருக்கும்ல, பண்ணி இந்த பிரின்சிபால்ட்ட மாட்டுறது, அம்மாவை கூட்டு வர்றது அந்த மாதிரிலாம் எதனா மாட்டீங்க? ஐயோ அதெல்லாம் ஒரு ட்ராமா, நைட் மேர் எல்லாமே அது எனக்கு. நல்ல பிட் அடிப்பேன். இது ஒரு நல்ல விஷயமால இருக்கு. நல்லா பிட் அடிப்பேன். சோ நான் ஆக்சுவலி நல்லா படிக்கிற பொண்ணுதான். ஓகேவா? ரொம்ப இல்ல, ஆவரேஜா படிக்கிற பொண்ணுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் இல்லனாலுமே அட்லீஸ்ட் 5th ரேங்க், 10th ரேங்க் அதுவே படிக்கிற பொண்ணுதாங்க. இல்லங்க. சோ ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட், பாஸ் ஆயிடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் தான். சோ அப்படி இருக்கிற டைம்ல வந்து இந்த 11th 12th வந்து ரெபலான ஒரு டைம். டீனேஜ் வந்து ஒரு ரெக்க கட்டி பறக்கிற ராணுவ படை டைம் அப்போலாம். சோ அப்போ இருக்கிறப்ப படிக்கிறோம், ச்சே நாங்க பிட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டு பிரின்சிபல் ஆபீஸ்ல அப்படியே நின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, அப்புறம் என் தாத்தா வந்தாரு. அவர் தான் என் கார்டியனா இருந்தாரு. சோ அவர் தான் வந்தாரு. வந்துட்டு போட்டுன்னு ஒண்ணு போட்டாரு. மூஞ்சில அப்படியே செவந்து போய், அப்புறம் ஏதோ ரெட் கார்டெல்லாம் கொடுத்தாங்க. கார்டெல்லாம் கொடுத்தாங்க. SBIல ரெட் கார்டா ஏதோ சம்திங் ஏதோ கார்டு கொடுத்து இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சோ அந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டேன். சஸ்பெண்ட் ஆனீங்களா? சஸ்பெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம்னால விட்டுட்டாங்க. ஓகே. ஏதாவது இப்ப வரைக்கும் மிஸ்சீவியஸா இல்லனா படிக்கிற பசங்க எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபன் பண்ற ஆள் தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. திருப்பி நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்களை ரெகக்னைஸ் பண்ணி முத்தழகு அதெல்லாம் விட்டுருங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருக்கும்ல, அப்ப இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது ஏய் நீ அவதான் அந்த மாதிரி ஆக்சுவலி அந்த மூமெண்ட் எப்படி வரும்னா, ஐ லவ் கல்ச்சரல்ஸ், ஐ லவ் டான்சிங். சோ அந்த மூமெண்ட் வந்து, ஓ நீ நல்லா ஆடுற பொண்ணுல, லைக் they know me. அந்த ஒரு கல்ச்சரல்ஸ்ல வந்து நான் தான் முதல்ல நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறப்போ இருக்கும்போது அதுல ரெகக்னைஸ் பண்ணி, அது ஆப்வியஸ்லி தெரியும் ஸ்கூல்ல. சோ அது ஜாலி. உங்களுக்கு வந்ததுலே ஃபன்னான ஒரு லவ் லெட்டர் அந்த மாதிரி ஒரு காமெடியா, டேய் இதெல்லாம் லவ் லெட்டர்னு என்ன சொல்லாதீங்கடா அந்த மாதிரி ஒரு விஷயம்? லவ் லெட்டரா?
ஆக்சுவலி லவ் லெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 4-5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா பஸ்ல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நானு ஒரு 9th படிச்சிட்டு இருப்பேன். அப்போ வந்து சும்மா வந்து அண்ணா நகர் டவர் கிட்ட நின்னுட்டு இருந்துச்சு. சும்மா டிராபிக், அப்பதான் மெட்ரோ எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒருத்தன் வந்து பாத்துக்கிட்டே இருந்தான். டிராபிக் அதே இடத்துல வேற நின்னுட்டு இருந்துச்சு. வந்து லெட்டர் போட்டுட்டு போயிட்டான். திஸ் இஸ் மை நம்பர், டெக்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மகிட்ட போன் இல்லைங்க, அப்படியே போயிட்டான். அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. சோ அது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கார்ல வந்தான். கார்ல வந்துட்டு ஒரு மாதிரி லெட்டர் இந்த மாதிரி குடுத்துட்டு, நான் எனக்கு இந்த அட்ரஸ் தெரியாது, நான் இந்த இடத்துக்கு புதுசு, அட்ரஸ் தெரியாது விட்டுறியா அப்படின்னு. யூ ஹோல்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஐயோ படுத்துறியன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்துதான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து கியூடா இருக்க அப்படின்னு மானே தேனே பொன்மானே போட்டுட்டு கால் மீ அப்படின்னா. போன் இல்ல. அந்த டைம்ல போன் இல்ல நம்ம கிட்ட, அதனால அதுவும் போயிடுச்சு. ஒருவேளை போன் இருந்திருந்தா? போன் இருந்தது. ஆக்சுவலி 2 பசங்க கியூட்டா தான் இருந்தாங்க. மேபி வந்து பேசி இருக்கலாம். கமிட் ஆயிருப்பேன்னு தெரியல. நல்லா பாத்துக்கிட்டா கமிட் ஆயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு growth-ஆன பீரியட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போறீங்க. அப்போ வந்து மைண்ட்ல என்ன இருந்தது, அவங்க நடிக்க சொல்லும் போதெல்லாம் எப்படி இருந்தது, இதெல்லாம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அப்ப மைண்ட்ல அப்படி அன்ஃபில்டர்டா ஒரு தாட் ஓடி இருக்கும்ல? இப்போ போயிட்டு இருக்கிற சீரியல், முடிஞ்ச சீரியல், எல்லா சீரியல்ஸ்க்கும் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆமா, எல்லா சீரியல்ஸ்க்கும் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சோ நான் அட்டெண்ட் பண்ண ஒரு சீரியல் வந்து பாவம் கணேசன், தாய் செல்வம் சார் வந்து தான் எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்றேன். தாய் செல்வம் சார் தான் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. பட் அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, ராஜசுந்தரம் சார். ஓகேவா? அவரு தான் பூங்காற்று திரும்புமாவோட டைரக்டர். சோ அப்போ நான் பாவம் கணேசன் அட்டெண்ட் பண்ணும்போது ஐ டிடன்ட் கெட் தட் பார்ட். பட் ஐ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோட ஆக்டிங் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் யூ நோ வாட், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ப்ராம்ப்டிங் எனக்கு சொன்னாரு. ஃபீல் பண்ணி அழற சீன் அப்படின்னு சொல்லிட்டு அழற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்து, அது மாதிரி நானும் அப்படின்னு அழுது நடிச்சேன். சோ அந்த வேலை எனக்கு அவர் ப்ராம்ப்டிங் ரொம்ப, நான் அப்பவே வந்து செமையா பண்றாருல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ அவரு தான் இதுக்கு எனக்கு டைரக்டர்ன்ற போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ எங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவருக்கும் நீ எங்க ஃபீல் ஆச்சு. சோ அதுதான் என்னோட ஆடிஷன்ல இருக்கிற ஒரு குட்டி ஸ்டோரி, என்னோட சீரியல் கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது எப்படி இருந்தது? எல்லாம் செலக்ட் ஆயாச்சு, ஃபர்ஸ்ட் உள்ள போறோம், ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது எனக்கு ஆக்சுவலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கேமரா பாருங்க, எங்க லுக்கு பாருங்க, என்ன லுக்கு பாக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த லுக்கு பாக்கணும், லைக் நீங்க டைரக்டா கேமராவை பார்க்க கூடாது. யூ ஹேவ் டு சீட் அண்ட் லுக்கு பாக்கணுமா. ப்ராம்ப்டிங்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவரை மாதிரி லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு ப்ராம்ப்டிங் எல்லாம் வாங்கி பேசணும். சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த மேக்கிங் ஸ்டைலே நான் பாக்குறப்போ, என்னடா லைட்ஸ் இங்க இருக்கு, என்னடா இது இங்க இருக்கு, நான் அது மாதிரி பார்த்தது கிடையாது. சோ ரொம்ப பயமா வேற இருந்துச்சு. நான் நடிச்சு முடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கேஎஃப்சில போய் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அது மாதிரி ஐயோ நம்ம ஐ won't get that part, I'm very sad அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். likewise I didn't get that part. பட் முத்தழகா எனக்கு ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கா எனக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. யாருக்குமே அவங்களோட ஃபீமேல் லீட் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபீமேல் சென்ட்ரிக்கா வந்து அமையுமான்றது தெரியாது. பட் எனக்கு அந்த விஷயத்துல முத்தழகா அமைஞ்சது ரொம்ப ஹாப்பியா, கிரேட்ஃபுல்லா இருக்கு. அண்ட் வந்து நீங்க வாங்கின முதல் சம்பளம் இதுதான் அப்படின்னு பேசிருப்பாங்கல்ல, அப்போ எப்படி இருந்தது மைண்ட்? முதல் சம்பளம் இந்த இண்டஸ்ட்ரியில நான் வாங்கின சம்பளம் என்னன்னா, இதுக்கு போனேன், எந்திரன் 2க்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் வருவாங்கல்ல, அதுக்கு போனேன், அதுக்கு வாங்கினேன். அதான் என்னோட முதல் சம்பளம். ஓகே, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா போயிட்டு வாங்கினதுதான் எந்திரன் 2 படத்துல. அதுல நான் இருக்க கூட மாட்டேன், சும்மா அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணா இருப்பேன். ஸோ தட் வாஸ் மை முதல் சம்பளம், 700 rupees. ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து வாங்கினது. அண்ட் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து முத்தழகு கிடையாது. இட் வாஸ் ஆன் கலர்ஸ் தமிழ் அம்மன். ஐ வாஸ் டூயிங் செகண்ட் லீட் இன் தட். நான் தான் அம்மனாவே பண்ணிட்டு இருந்தேன். அது அம்மன் ரோல்லாம் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, உனக்கு அம்மன் விஷயம் நல்லா இருக்கு, அது உனக்கு சூட் ஆகுது, ரம்யா கிருஷ்ணனுக்கு அது சூட் ஆகும்போது உனக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுதான் எனக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான காம்ப்ளிமெண்ட். ஏன்னா கடவுளோட என்ன கம்பேர் பண்றாங்க அப்படின்னும் போது அது நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட். ரொம்ப தெய்வ கலாட்சமான முகமா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. அது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் ரொம்ப ஹோம்லியா இருந்திருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகி
ஃபுல் அந்த ஒரு மாடர்ன் சைடுக்கு அப்படியே ஒரு டேர்ன் ஓவர் இருந்திருக்கும். எப்படின்னா இப்ப நார்மல் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். பட் ஆனா அதுல வந்துட்டு ஒரு யூனிக்கான விஷயம் வந்து பண்ணியிருப்பீங்க. அகைன் இப்ப ஒரு ஸ்லீவ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்லீவே வந்துட்டு ஒரு மாதிரி டிசைன்ல போடுவீங்க. அதுல என்னங்க இது இந்த ட்ரெஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளே நோட் பண்ற மாதிரி இருக்கும்ல. எதனால அந்த ஒரு சேஞ்ச் ஓவர்? நான் ரொம்ப ஹோம்லியா தான் வளர்ந்தேன். அந்த மாதிரி நான் ஐ வாஸ் ஆக்சுவலி இன்செக்யூர் ஆஃப் மை பாடி. ஓகே ஓகேவா, ரொம்ப இன்செக்யூரா இருக்கும், எனக்கு பாடி இன்செக்யூரிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ அது அது அந்த பிரேக் தான் என்னன்னா, இல்ல இந்த ஸ்டீரியோ டைப் நம்ம பிரேக் பண்றோம். என்னதான் கர்வியா இருந்தாலுமே, என்னதான் இட்ஸ் மை பாடி, ஐ வில் எம்ப்ரேஸ் இட். எப்படி இருந்தாலும் நான் எம்ப்ரேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு நான் கேரி பண்றேன். எனக்கு தெரியும், ஓகே இந்த ட்ரெஸ் இப்படி போட்டா நான் அழகா அதை கேரி பண்ணுவேன்றது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால நான் அது டக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா பட்டு நான் போட்டுருவேன். ஸோ யா, அந்த சேஞ்ச் ஓவர் வந்து எம்ப்ரேசிங் மை பாடி. பியூட்டிஃபுல்ங்க. ஆனா உண்மையிலே அண்ட் அகைன் வந்து மீடியா பீப்புளுக்கு உங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு பாம் மாதிரி தான். ஏன்னா ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்தவங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா இந்த மீடியா அப்படின்னு உள்ள வரும்போது திடீர்னு உங்களோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வருது. பார்த்தா என்னடா இந்த பொண்ணு இப்படி மிரட்டலா டான்ஸ் ஆடுற அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது அதை ஆடும்போது அண்ட் ஆடினதுக்கு அப்புறம் உடனே ஒரு யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அது அது எப்படி இருந்தது? அதுவா, எனக்கு நான் முத்தழகு பண்ணும்போது சாந்தி மாஸ்டர் தெரியும்ல, இந்த மெட்டி ஒலியில வருவாங்க. சோ அவங்க மாஸ்டர், ஷீ இஸ் டான்ஸ் மாஸ்டர். நிறைய மூவிஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வரும், இந்த பொண்ணு நல்லா ஆடுவா, இவ்வளவு போ, இவ்வளவு வந்து அனுப்பி விடு, ஸ்டேஜுக்கு அனுப்பி விட்டுரு போ அப்படின்னு ஷோல இருக்கும்போதே அனுப்பி அவங்க கிட்ட இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் போது எனக்கு ஏன் சின்ன வயசுல மெட்டி ஒலி பாப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டா, டாலா கியூட்டா இருப்பாங்க. நிறைய பாட்டுல அவங்கள பார்த்தாலுமே மெட்டிஒலி 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 அப்படின்னு எங்க அம்மா கூட்டி காட்டுவேன். சோ எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டரே உன்னை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி உன்னை புஷ் பண்ணும் போது, உன்னால முடியும்னு புஷ் பண்ணும் போது அது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரீசெண்டா நான் வந்து ஒரு ஷோ பண்ணப்போ விஜய்ல ஷோ பண்ணும் போது டான்ஸ் கூப்பிட்டாங்க, நீ ஜோடி வா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ அப்படின்னு, ஏன்னா ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் பண்றேங்க, அது பண்ணிட்டா அப்புறம் கஷ்டமா இருக்கும். அது மிஸ் பண்ணதே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்னடா நம்மளால டான்ஸுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலையேன்றது ஒரு வருத்தமா இருந்துச்சு. அகைன் வந்து சீரியல் முடிஞ்ச உடனே ஏதாவது சினிமா ஆஃபர்ஸ் வந்துதா? ட்ரை பண்ணீங்களா? இல்லைன்னா இதுக்கப்புறம் உங்களை வந்து அகைன் இப்ப பேக் டு பேக் 30 நாள் வேலை பார்க்க போறீங்க. பட் ஸ்டில் சினிமா அப்படின்னு வந்து பெரிய திரை நோக்கி போறதுக்கு, வெள்ளித்திரை நோக்கி போறதுக்கு சோபனாக்கு பிளான்ஸ் இருக்கா? ரொம்ப ஆசை இருக்கு. பட் கரெக்டான அப்ரோச் இன்னும் வரல. லைக் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஒரு அப்ரோச் எனக்கு இன்னுமே வரல. வந்துச்சுன்னா டெஃபினட்டா பண்ணுவேன். அடடா பியூட்டிஃபுல். என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் உங்க மைண்ட்ல இருக்கு? நான் லைக் எக்ஸ்ப்ளோர் சொன்ன பண்றது மாதிரி நிறைய இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப கியூட்டா லவர் கேர்லா பண்ணணும்னு ஆசை. கேர்ள் நெக்ஸ்ட் டோரா லவரா பண்ணணும்னு ஆசை. அண்ட் ஆக்ஷனா பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயம். அண்ட் ஒரு லவர் கேர்லா நான் பண்ணாத ஒரு விஷயம். ரொம்ப கியூட்டா பப்ளியா. சோ யா, எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே எனக்கு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெர்சடைலா நம்ம நடிக்கணும், கத்துக்கிட்டாச்சும் நடிக்கணும்ன்றதுல நான் வந்து இதுவா இருக்கேன். சோ யா, கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி சுந்தரம் ஒரு பக்கம் அண்ட் பூங்காற்றி திரும்பும் ஒரு பக்கம் அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் நீங்க போல்டா இருக்கணும், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கொஞ்சம் போல்டா இருக்கணும். இதுல பார்த்தா ஒரு ஹோம்லியான கேர்ள்னும் போது ரெண்டுத்துக்குமே எப்படி சோர்ஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான ஆக்சசரிஸ் இருக்கும், எப்படி இந்த மேக்கப் போட்டு நம்மளே கேரி பண்ணிக்கிறது, எப்படி எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆறீங்க? ஆக்சுவலி ஸ்ரீஜான்னு ஒருத்தவங்க தான் வந்து எனக்கு காஸ்டியூம்ஸ் வந்து நான் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபேஷன் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. சோ நீங்க சொன்னீங்களே இங்க போடுறது, அங்கங்க மாத்தி மாத்தி போடுறது. ஒரு கோட் போட்டிருப்பீங்க நீங்க ரெட் கலர்ல, ஏதோ ஒரு ஷோக்கு நினைக்கிறேன். திடீர்னு இங்க இருந்து வந்துட்டு ஃபுல் லேஸ் பிளாக், இங்க இருந்து லேஸ் பிளாக், இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாத்துருக்கேன். ஐ மீன் டு ஃபேஷன், எனக்கு வந்து ஃபேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்றது ரொம்ப பிடிக்கும். நம்மள கேரி பண்ணிக்கிறது வந்து நம்மள எப்படி நம்ம வெளியே காமிச்சிக்கிறோமோ அப்படிதான் அவங்க வந்து நம்மள பாப்பாங்க. ஃபேஷன்ன்றது எனக்கு அப்படிதான். உன்னை எப்படி அவங்க பாக்குறாங்க, உன் கேரக்டர் வந்து உன்னோட அவுட்ஃபிட்ஸ்லயோ இப்போட பெர்ஃப்யூம்லயோ தான் அது தெரியும். சோ எனக்கு அதுல வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்கு. சோ அப்படின்னு இருக்கிறப்போ சீரியல்ல வந்து நான் எப்படி போர்ட்ரே பண்றேன்னும் போது மீனாட்சி சுந்தரம், நான் அந்த பொண்ணு கிட்ட ஸ்ரீஜா கிட்ட பேசினது, ஷீ இஸ் மை காஸ்டியூம் டிசைனர். அவகிட்ட பேசும்போது மீனாட்சி சுந்தரம்க்கு லாங் பேண்ட் போட்டுடலாம், லெகின் போட்டுடலாம். அவங்க நார்மலா சாதுவா ஒரு சுடிதார் வந்து கேக்குறாங்க. சோ சாதுவா ஒரு பிளாக் கலர் பிளெயின் அண்ட் ஃப்ளோரல் பேட்டர்ன்ல இது லெகின் வந்து அதுக்கு செட் ஆகுற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணோம்னா மீனாட்சி சுந்தரம் வந்து எனக்கு ஸ்டார்டிங் சொன்னது அந்த பொண்ணு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடும், சுடிதார் எல்லாம் போடும், வேற நம்பர் ரகடா இருக்கும்னாங்க. தென் ஐ சேஞ்ச் இட். எதுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஐ சேஞ்ச் இட். சோ எப்படி சேஞ்ச் பண்ணனா,
பட்டியாலா பேண்ட் மேல மேல வர்ற ஷார்ட் மாதிரி ஷார்ட்டா இது போட்டுட்டு பிகாஸ் டிஃபரன்ஸ் காட்டணும் ரெண்டுத்துக்குமே சுடிதாரு அதுல இருக்கிறது இதுல இருக்கிறது டிஃபரன்ஸ் காட்டணும் போது ஐ தாட் ஓகே அண்ட் ஆல்சோ கை இங்க வரைக்கும் இருக்கும் நான் கை இங்க வரைக்கும் ஷார்ட் பண்ணி டிஃபரன்ஸ் காட்டி எப்போதுமே ஆட்டோக்கு அந்த கோட் இருக்கும் அந்த கோட்டு ஷாலு அப்படி போட்டு டிஃபரன்ஸ் அது எப்படின்னா ஃபுல்லா ஃப்ளோரல் இது பிளெயின் அதுல வந்து ஃபுல்லா பிளெயின் ஷால் வந்து ஃப்ளோரல் ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சுடிதார்லயே வந்து வேரியேஷன் காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த பேட்டர்ன்லாம் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, ஸ்ரீஜா தான் சூஸ் பண்ணுவாங்க. சால்ஸ் வார்ட்ரோப் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் அவங்க தான் எனக்கு முத்தழகுமே தாவணிக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ யா பியூட்டிஃபுல். அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அகைன் என்ன ஆக்சசரிஸ் ரொம்ப ஆக்சசரைஸ் பண்ண வேணான்றது தான் என்னோட டைரக்ட் எடுத்தோன்னே கலர் கலரா ஜிமிக்கி போடாது ராஜேந்திரம் சார் பூங்காற்று திரும்பமா. அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி வந்து டெய்லி ஒவ்வொரு கலருக்கு வந்து தோடு போடும் யோசிக்கும் போடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு. இங்கேயுமே இங்க வந்து நான் ஆக்சுவலி ஸ்டட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், பட் நான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். ஸோ முத்தழகா எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் 2 சீரியல் பண்ணுறேன், ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. மீனாட்சி சுந்தரம் அப்புறம் பூங்காற்று திரும்பமா. பூங்காற்று திரும்பமா விஜய் டிவியில், மீனாட்சி சுந்தரம் கலைஞர் டிவியில். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. பை. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லா பண்ணீங்க. யூ மேட் மீ சூப்பர் கம்ஃபர்டபுள். தேங்க்யூ விகடன் ஃபார் ஹேவிங் மீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.